கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில ஆஸ்டன் தமிழ் சபையின் சார்பாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சங்கீதம் 49 அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் ஆத்தும மீட்பு அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. நாம் இந்த மாலை வேளையில கூடி வந்திருக்கிறது அந்த ஆத்தும மீட்பை நாம் கொண்டாடுகிறதற்காய் நாம் வந்திருக்கிறோம். அவ்விதமாய் சிந்திக்காத ஜனங்களை குறித்து சொல்லும்போது அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைவரையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள், ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நம்ம இந்த உலகத்தின் காரியங்களில் நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது அழிந்து போகிற மிருகங்களுக்கு நாம் ஒப்பாயிருக்கிறோம். ஆனால் ஆத்தும மீட்போ வேதம் சொல்லுகிறது நித்திய அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. இந்த மாலை வேளையில் நாம் ஆராதிக்க கூடி வந்திருக்கிற வேளையில் அந்த நித்திய மீட்பை நமக்கு கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம். எல்லார கண்களை ஒரு விசை மூடி அவரை நோக்கி பார்த்து, அப்பா, உலகத்தின் செல்வங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வாசஸ்தலங்களுக்காய், எங்கள் குடும்பங்களுக்காய், எங்கள் வேலைகளுக்காய், எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் அவை எல்லாவற்றை பார்க்கிலும் ஆத்தும மீட்பு அருமையானதாக இருக்கிறது. அது இந்த உலகத்துல நாங்கள் வாழ்கிற நாட்களில் மாத்திரமல்ல, கனம் பொருந்தியவனே அவனுடைய மரணமே மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கும் என்றால் மற்றவர்கள் என்னிலை ஆண்டவரே. கனம் பொருந்தியவனாகிலும் பொருந்தாதவனாகிலும் தகப்பனே, இந்த உலகத்தின் வாழ்வு அற்பமானது, இந்த உலகத்தின் வாழ்வு நித்தியமில்லாதது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கூடார வாசிகள் ஆண்டவரே, அதை நித்தமும் நினைத்து எங்கள் பரம எருசலேம் ஆகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து தகப்பனே, நாங்கள் நித்திய கீதத்தை, அல்லேலூயா கீதத்தை ஆண்டவரே ஒவ்வொரு முறை நாங்கள் பாடும் பொழுதும் தகப்பனே, நாங்கள் உங்களுடைய பரம வீட்டில் நின்று தேவதூதர்களோடு மூப்பர்களோடு பாடுகிற அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. உலகத்தின் காரியங்களை செய்கிற நடப்பிக்கிற வேலைகளில் நாங்கள் ஒரு பரம சிந்தையோடு அதை செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த மாலை வேளையின் ஆராதனை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனையின் வேளை, ஜெபத்தின் வேளை, வசனத்தின் வேளை, சகலத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் ஒன்று, எங்கள் நாமம் அல்ல ஆண்டவரே, எங்கள் நாமம் தரிக்கப்படுவதற்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படிக்காய், உம்முடைய நாமம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தரிக்கப்படும்படிக்காய், அதை நாங்கள் உறக்க சொல்லும்படிக்காய் இந்த மாலை வேளையில் எங்களை தாழ்த்தி நம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதனையில பங்கு கொள்வோம். உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீ, இயேசுவே ஜீவனானீரே. உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் நீ, இயேசுவே ஜீவனானீரே. மேலே என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர், என்னை மேலே உயர்த்துகின்றீர், என்னை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கின்றீர், என்னை
தண்ணீரே
உமாவியில் வணங்கடி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் வேறு யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வேதத்துல வாசிக்கிறோம். Hallelujah. The giver of all perfect gifts. தம்முடைய குமாரனே அவர் கொடுத்திருப்பாரே. ஆனா இந்த வரங்களையும் கிருபைகளையும் தருவது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது. Hallelujah. Father God, we praise you. இயேசுவின் அன்பு விலையேற பெற்ற அன்பு. 1 யோவான் 3:1 இவ்வாறாக வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நாம் தேவாதி தேவனின் பிள்ளைகள். எத்தனை மகிழ்ச்சி இல்லை. நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பு பூரண அன்பு. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறோம். We don't deserve anything. Just because of God's love and grace, we are receiving everything in our life. We receive the eternal life because of God's pure grace. அவர் நம்மளை மன்னிக்கணும், நம்ம மீது அன்பு வைக்கணும்னு முடிவு பண்ணதுனால அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தி இவ்வளவாய் நம்ம மீது அன்பு கொண்டார். அந்த பூரண அன்பை நாம் புறம்பே தள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் அவரை நேசிக்கணும், அவரை அதிகமாய் நேசிக்கணும். அவர் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கற்பனை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதுனாலே நாம் அவருடைய சீஷர்கள் என்று எண்ணப்படுகிறோம். இப்பொழுது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் இடத்தில் அன்பாய் இருந்தால், ஒருவன் இடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். ஆமென். நாம் அவருடைய வசனத்தை கைக்கொள்வோம். அவர் மீது அன்பாய் இருந்தால் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்வோம். பிரியமானவர்களே, இதனால்தான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை நிரூபிக்க முடியும். நாம் வேறு எண்ணத்தை செலுத்த முடியும். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை தொழுது கொள்வதே அல்லாமல் வேறு நாம் எண்ணத்தை செய்ய முடியும். எந்த ஒரு விலைக்கிரயம் கொடுத்தாலும் கிடைக்க முடியாத ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு. அவர் நம் மீது வைத்த அன்பு பெரியது. நம் மீது அவர் முன்பே அன்பு கூர்ந்தார். பிரியமானவரை, நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்க, நாம் பாவிகளாய் இருக்க, அவர் நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக மரித்தார். இந்த விலையேற பெற்ற இயேசுவின் அன்பு நம்முடைய ஆத்ம மீட்பை நமக்கு கொடுத்தாரே. அந்த விலையேற பெற்ற ஆத்ம நேசர் இயேசுவின் அன்பை நாம் பாடுவோமா?
கண்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. எங்கள் கண்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. உலகை கல்லாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. உலகை கல்லாத பூரண அன்பு. இல்லாத அன்பு இது 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 பூரண அன்பு. அவருடைய அன்பை நினைத்து நம்மிடத்துல இவ்வளவாய் அன்பு கொண்டார். யோவான் 15:1 எப்படியாக சொல்கிறது, அவர் ஆதியில எப்படி நம்ம அன்பு கூர்ந்திருந்தாரோ அது போலவே முடிவு பரியந்தமும் நம்ம அன்பு கூர்ந்தார். 15:1 சொல்கிறது. அவர் முதல்ல உங்களை எப்படி நேசிச்சாரோ, உங்களை கரம் பிடித்தார் பாருங்க, அல்லது உங்களை பேர் சொல்லி கற்பத்தில் அழைத்தார் பாருங்க, அப்போ எப்படி சிநேகித்தாரோ அதே போல கடைசி பரியந்தம் சிநேகிக்கிறார். யூதாசை கடைசி வரைக்கும் சிநேகித்தார். அதுதான் அவரோட அன்பு. கடைசியிலும் கெத்சமனே தோட்டத்தில் அவனை பார்த்து சிநேகிதனே என்றார். ஓ மை ஃப்ரெண்ட், மொத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறா என்று ஆண்டவர் கேட்டார். சிநேகிதனே, நீங்கள் அவரை ஒருவேளை ஃபாலோ பண்ணாமல் விட்ட நாட்களிலும், அவருக்காய் வாழாமல் போன நாட்களிலும், அவருடைய பிரசன்னத்தை தேடாத நாட்களிலும் அவருடைய அன்பு மாறிவிடவில்லை. அவர் சொல்றாரு, நான் உன்னை முதல்ல எப்படி சிநேகித்தனோ அப்படியே இப்பொழுதும் சிநேகிக்கிறேன். அவருடைய அன்பு மாறிவிடவில்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க மாலை வேளையில? For he is loving us. நம்மை முடிவு வரை அன்பு கூறுகிறார். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Even now, as we go to the time of worship, can we all close our eyes and think about our loving Father, Jesus Christ? He is holy. He is holy. He is holy. He is in our midst. Amen. Can we think of His holiness? Can we have the same reverence what we used to have? A holy God who took a form of a human and came into this world for you and me. No one will ever do it. He's our loving Heavenly Father. He gave us the privilege to call Him our Father. He's a friend. He's a comforter. Do you feel that in your heart? Do you have that reverence to God, the Holy God? A time of worship where we have to bow down and worship Him for who He is. Can we set aside all our thoughts, all our worries, all our anxiousness, whatever, and set your minds only on God, to Jesus. His name is the highest. His name is the greatest. His name stands forever and ever. Amen. That is the only name, Jesus. Can you call upon His name, Jesus? Can you call upon His name, Jesus? You will see the deliverance. Can we invite the Holy Spirit in this place here? Lord, Holy Spirit, please visit us, Lord Jesus. Have an encounter with you, Lord. Talk to us, Lord Jesus. Let your presence fill this place, Lord. Amen. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Hallelujah. You're an awesome God. Amen. Hallelujah. And we don't have any words to say except say that you're holy, holy, holy. Yes, Lord. We are, people who are full of sins, Lord Jesus. By your blood, Lord Jesus, we have been redeemed. Amen. A Redeemer who saves, who has come for you and me in this world only to save, nothing else. Yes. The only purpose for you and me here in this world is to serve Him alone. The breath of life which He has given us today is only to serve Him alone. Are we doing it is what our question is. Are we worshipping the only
Lord, only Jesus Christ, whose name is the highest, whose name is the greatest. Can we sing this song and worship Him with all our hearts, all our minds, and all our strength? Amen. Hallelujah. Thank you, Lord Jesus. Generations falling down in worship, sing the song of praise to the Lamb. All who've gone before us and all who will believe will sing the song of ages to the Lamb. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all thrones and dominions, all powers and positions, your name stands above them all, and the angels cry, holy, holy, all creation cry, holy, you are lifted high, holy, holy forever. If you be free, if you be great, sing the song forever to the Lamb. Oh, if you walk in freedom, oh, if you bear His name, sing the song forever to the Lamb. We'll sing the song forever and amen. And the angels cry, holy, 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 you are lifted high, holy forever. Your people sing, holy to the King of Kings. Holy, you will always be. Holy, holy forever. Shall we all call out the name? Your name is the highest, your name is the greatest, your name stands above them all thrones and dominions, all powers and positions, your name stands above them all, and the angels
for I am holy. ஆண்டவர் நம்மை பரிசுத்தர்களாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய சொந்த நீதியினால் அல்ல, தம்முடைய இரத்தத்தினால. விலையேறப்பட்ட தம்முடைய இரத்தம், தம்முடைய இரத்தத்தை உனக்காய், உங்களுக்காய், எனக்காய் சிந்தினார். ஆகவே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே அவருடைய சமூகத்துக்குள்ள வந்து அந்த வஸ்திரத்தை தரித்தவர்கள், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், அதை தரித்துக் கொண்டு, Lord, I want to move into that realm of worship, into the holy of holies, oh God, into the holy of holies. Take me in, oh God. Take me in, oh God. என்னை இழுத்துக்கொள் ஆண்டவரே. Oh, to the depths of your presence. உம்முடைய பிரசன்னத்தின் ஆழத்திற்குள்ளே என்னை இழுத்துக்கொள்ளும். Pull us in, oh God. Hear your people say, oh. அவர் நித்திய காலமாய் உனக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் மாறிவிடவில்லை. அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. Oh, he hasn't changed a bit. கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். Hallelujah. அந்த அறிவு யோபுக்கு இருந்தது. அதனால யோபு சொன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். I know that my Redeemer lives. யாரோ சொன்னார்கள் என்று சொல்லவில்லை. I know. என் இருதயம் அறிந்திருக்கிறது, என் ஆத்மா அறிந்திருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் நான் அவரை சந்திக்க போகிறேன். ஓ, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணோம். கர்த்தர் வரப்போகிறார். அந்த அறிவு அவனுக்கு இருந்தது. என் மீட்பர் அவர் சர்வ ஞானி, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர் அறியாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்வில் நடப்பது இல்லை. Oh, nothing happens in our lives without his knowledge. வேதம் சொல்கிறது, நம்முடைய தலையில இருக்கிற ஒரு strand of hair, ஒரு முடி கூட கீழே விழாது அவருடைய அனுமதி இல்லாம. அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். அந்த பாடல நாம் பாடுவோமா? சர்வ ஞானியே, நான் உம்மை ஆராதிப்பேன் சொல்லி. இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீர் என்றார், என் தடைகள் மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். ஓ, என் நோய்
நேற்று ஊழியத்தின் நிமித்தம் ஆகிற டாலஸ்ல இருந்த வேளையில அந்த கூட்டத்தின் மத்தியில ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வேண்டும் என்று வந்து சொன்னாங்க. எங்களுடைய வாலிப பிள்ளை இடத்துல ஒரு அசாத்தியமான ரெபெலியனை பார்க்கிறோம். இப்படி இருந்ததே கிடையாது. என்ன நடந்தது என்றே தெரியல. ஏன் இப்படி ஒரு மாற்றம் என்று எங்களுக்கு தெரியல. Never ever used to be like this. ஏதோ அவளுக்குள்ளே புகுந்து விட்டதோ என்று நாங்கள் பயப்படும்படிக்காய் எங்களுடைய பயம் இருக்கிறது என்று சொன்னாங்க. அவங்களிடத்துல நான் சொன்னது இதுதான், நீங்கள் நல்லவர்களா இருக்கிறதுனால தேவன் உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் பரிசுத்தராய் இருக்கிறதுனால தேவன் உங்களை நேசிக்கவில்லை. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். நாம் அர்த்தம் பண்ணி கொள்ள முடியாத புரியாத காரியங்களை செய்கிறவர். நன்மையோ நன்மையல்லாத காரியங்களோ அவருடைய காலுக்கு கீழே, ஆமென், அவருடைய கரத்தின் நிழலின் கீழே நாம் இருக்கிறோம். நமக்கு அந்த பயம் அவசியம் இல்லை என்று அவர்களோடு பேசும்போது என்று நாம் பாடின நாம் பேசின அதே காரியங்களை அவரிடத்துல சொன்னேன். அவருடைய அன்பு நம்முடைய பரிசுத்தத்தை குறித்ததல்ல. அவருடைய அன்பு நம்முடைய பரிசுத்தத்தை பொறித்ததல்ல. அதே போல அவர்களிடத்துல சொன்னேன், holiness is not a characteristics of God. No. குணாதிசயங்கள் மாறும். பரிசுத்தம் என்பது அவருடைய குணாதிசயம் அல்ல. அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார். ஹalleluya. பரிசுத்தமே அவருடைய ஜீவன். பரிசுத்தமா இருக்கிறார் அவர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். It is not just a characteristics of him that will change. No. He is holy. He is holy indeed. He is love. He is love indeed. அந்த அன்பை நம்பி நாம் வந்திருக்கிறோம். சில நேரங்களில் கிரகிக்க முடியாத காரியங்கள் நன்மைக்கு எதுவா இருக்கலாம். சில நேரங்களிலே நன்மை இல்லாதவற்றையா இருக்கலாம். ஆனால் எல்லா வேளைகளிலும் அவருடைய அன்பில நாம் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹalleluya. நம்மை பூரணமாக்குகிற அன்பு, நம்மை பரிசுத்தமாக்குகிற அன்பு, நமக்காய் தம்முடைய ஜீவனையே தந்த அன்பு, நம்மை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து சென்ற அன்பு, நமக்காய் இந்த நாளிலும் பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அன்பு. அவரிடத்துல சொல்லுவோமா, அப்பா என்னுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்க ஆண்டவரே, அப்பா என்னுடைய சரீர விஷயத்துல, என்னுடைய ஆவிக்குரிய விஷயத்துல, என்னுடைய வேலை விஷயத்துல, என்னுடைய குடும்ப விஷயத்துல என்னால கிரகிக்கவே முடியல ஆண்டவரே. ஆனால் நீர் சர்வஞானி அப்பா, நீர் சர்வஞானி ஆண்டவரே. ஐயா, நீர் நினையாதபடி என் வாழ்க்கையில ஒரு நாள் இல்லை. நீர் நினையாதபடி என் வாழ்க்கையில ஒரு அடி நான் எடுத்து வைக்கிறது இல்லை ஆண்டவரே. உங்களுடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலே நீர் மகிமைப்படுவீராக. என் இருதயத்தின் தியானங்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோமா, என் இருதயத்தின் தியானங்களும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் வாழ்க்கையின் நடவடிக்கைகளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல பிரதியுள்ளதா இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல பிரதியுள்ளதா இருக்கட்டும். நீரே என் நீதியாய் இருக்கிறீர், என் மீட்பராய் இருக்கிறீர், என் கர்த்தராய் இருக்கிறீர். உம்முடைய கரத்துல ஒரு சபையாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக என்று ஆரம்பத்துல நாங்கள் சங்கீதத்துல இருந்து வாசித்தது போல சர்வ ஞானியும் கூட ஆண்டவரே மிருகங்களுக்கு ஒப்பாய் மரித்து போகிறான். செல்வந்தனும் மிருகங்களுக்கு ஒப்பாய் மரித்து போகிறான். ஆண்டவரே எங்களுடைய நித்திய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்மை நாங்கள் காண, உம்மை போல் மாற, உம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் தகுதி உள்ளவர்களாய் நிற்க எங்களை ஆயத்தம் பண்ணுகிறது உம்முடைய பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மீண்டுமாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்றால், நான் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமாரோட கடந்த 2 நாட்கள் டாலஸ்ல இருக்க கிருபை கொடுத்தப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், மிஷன் ஃபீல்டை குறித்து அந்த செய்தி அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் ஐ அப்லோட் இட் ஹியர். மிஷன் ஃபீல்டை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அங்கிள், வாட் இஸ் என்ன மிஷன் ஃபீல்ட் என்று சொன்னப்போ ரொம்ப அழகாக சொன்னாங்க. Every heart that has Christ is a missionary, and every heart that does not have Christ is a mission field. இயேசு இல்லாத ஒவ்வொரு இருதயமும் ஒரு பணித்தளம். இயேசு இருக்கிற ஒவ்வொரு இருதயமும் ஒரு மிஷனரி. நமக்கு அந்த சிந்தையோடு சொன்னாங்க, அந்த சிந்தையோடு நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு போவோம்னா, அந்த சிந்தையோடு நம்ம சர்ச்சுக்கு போவோம்னா, அந்த சிந்தையோடு நம்முடைய சமூக கூட்டங்களுக்கு நாம் போவோம் என்றால்
நாம் பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். முதலாவது நாம ஒரு மிஷனரியா பார்ப்போம், இன்னொன்று மிஷன் ஃபீல்டு ஆண்டவர் அந்த பணித்தளங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்னாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம். அதே போல கர்த்தருடைய நாமத்தை அதை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் நாங்கள் அங்கே போய் இருந்ததுலேருந்தே அவங்க தேவர் ஜஸ்ட் அப்பப்போ பார்த்து கொண்டே இருந்தாங்க. கடைசியில் இடைவெளியில் வந்து பேசினாங்க. அப்போ வந்து நீங்கள் தானே சோ அப்படின்னு சொல்லி கோட் வந்து இந்த இடத்துல பேசினாங்க. நானும் பேசிட்டு எங்கே இருக்கீங்க என்ன என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நாங்கள் உங்களை ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க வந்தோம். எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் சான் ஆண்டனியோவில் இருக்கிறோம். நாங்கள் 5-6 வருடங்களுக்கு முன்பாய், அப்போ நம்ம சர்ச்சாக கூட இல்லை, 5-6 வருடங்களுக்கு முன்பாய் நாங்கள் அந்த கூட்டங்களை எங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறோம். அந்த அட்டன் பண்ணியிருக்க ஒரு ஃபேமிலி வந்து எங்களுக்கு அங்கே தெரியும். அவங்க சொன்னாங்க, அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அற்புதமான ஒரு ஆவிக்குரிய கூட்டம், ஆவிக்குரிய ஒரு இடம் இது வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னாங்க. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நம் ஒவ்வொருவருடைய ஜெபமும், நாம் ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பும் தான் அதை செய்து முடிக்கிறது. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நான் அந்த குடும்பம் யாருன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் them actually. I've never ever met them actually. ஆனால் நாம் நம்முடைய சகோதரர் ஜான் வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா, ஐயோ நான் பார்த்ததுக்கு இப்போவும் எப்படியோ இருக்கேன். நான் சொன்னேன், அப்போ இருந்த அதே வார்த்தை தான் இன்றைக்கும், அன்னைக்கு இருந்த அதே அபிஷேகம் தான் இன்றைக்கும். அது பெருகி கொண்டு இருக்க பெருகுமே தவிர நாம் நம்முடைய வழிகளை மாற்றாது. அது எந்த நாளிலும் நாம் அவருடைய, அதனால கர்த்தருடைய நாமத்தினால் எனக்கு அதை கேட்ட பொழுது நான் கர்த்தருக்கு நான் அவ்வளவு சந்தோஷத்தோடு நான் துதி செலுத்தினேன். ஏன்னா அனானிமஸ் பிரைஸ் இஸ் a ரியல் பிரைஸ் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அர்ப்பணிப்போடு நாம் சமூக கூடுகைக்கு வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Few announcements actually. Praise the Lord. Welcome you all in the name of Jesus Christ. இது ஒரு announcement. இந்த வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. மார்னிங் சாட்டர்டே மார்னிங் 10 o'clock 10 to 1 ஆன்லைனில் தான் இருக்கும். You'll receive notifications. Please join. Next week communion இருக்கு. First Sundayனால please come prepared with prayers and fasting if you can for the communion service. இந்த வாரத்துக்குள்ள birthdays and anniversaries. Okay. April 27th to May 3rd. Okay. Baptism service May 17th. If any of you is interested, please contact pastor. 18th. ஸோ இந்த ஞானஸ்தான ஆராதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ இன்னும் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது இருந்தால் pray about it. And if you have any questions or anything, I'm more than glad to meet with you and talk to you. நான் எப்போதுமே சொல்லுகிறது போல, there is nothing doctrinal in baptism. Sheer obedience. ஏன்னா நம்முடைய விசுவாசத்தின் ஆழம் கீழ்ப்படிதல். அந்த ஆரம்பமே கீழ்ப்படிதல். நமக்கு அந்த கீழ்ப்படிதல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நமக்கு இல்லைன்னா ஆழத்திற்கு நம்ம செல்லவே முடியாது நம்மளால. அதனால இதுல ரொம்ப டாக்டர்னால ஆர்கியூ பண்ணி திங்க் பண்ணி டிக்டேட் பண்ணி நம்ம அப்படிலாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Jesus, you did it, I'm doing it, period. There is no other explanation or doctrinal justification that's required for baptism. அதனால அதிகமாக உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரிந்த குடும்பங்களோ இல்லை குடும்பங்களில் அங்கத்தினர்களோ இருப்பின் இன்னும் அந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் தயவுசெய்து அவர்களை உற்சாகப்படுத்துங்க. May 18th சண்டே நம்ம ஞானஸ்தான ஆராதனை நம்ம எடுப்போம். ஏற்கனவே சிலர் கேட்டிருக்கிறாங்க. நம்ம அன்னைக்கு ஞானஸ்தான ஆராதனையை நாம் அதை கொண்டாடுவோம். இந்த நாளில் நம்ம தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் ஜோவல் நம்ம இடத்துல வருவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லவராக இருக்கிறாரா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஓகே. ஒன்றே உங்களிடத்துல கேட்கும்படி விரும்புகிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது யாரும் எனக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். எனக்காக யாரும் என்னை வசனத்தை தியானிக்கவும் வேண்டாம். நான் தியானித்து வந்திருக்கிறேன். அதை உங்களிடத்துல ஷேர் பண்ண போகிறேன். ஓகே. யாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்லுங்கள். ஓகே. ஒரு காரியத்தை ஆண்டவர் இடத்துல ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக பேசினபடினாலே ஒரே ஒரு வார்த்தையை பற்றி நான் பேசும்படி விரும்புகிறேன். அதனால் வேகமாக முடித்து விடுவேன். ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். அன்றைய உங்களுடைய வார்த்தை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கும். ஆசீர்வாதம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.
மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 3:6. மல்கியா 3:6. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னொருக்கா வாசிங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். பாருங்க, இந்த உலகத்தில் அநேகம் சமயங்கள் அல்லது மதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ கடவுள்கள் என்று சொல்லி மனிதர்களால் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு மனுஷனோ கடவுளோ சொல்லாத ஒன்றை ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நான் மாறாதவர். யாராவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு அதர் பிலீஃப் ஆர் அதர் ஃபெய்த்தில் ஹஸ் ஏ எவர் சொல்லியிருக்காங்களா? நான் மாறவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லை. நான் அட்லீஸ்ட் நான் வாசித்த வரைக்கும் அப்படி there is no one that claims that I will not change, that I will never change. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதே மாதிரி மனிதன் சொல்கிறான். நம்ம ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால we all know change is the only constant. அப்படி தானே? அது வந்து ஒரு கிரீக் ஃபிலாசபரோட ஸ்டேட்மெண்ட். ஹெராக்லிட்டஸ்ங்கிற ஒரு கிரீக் ஃபிலாசபர் he said change is the only constant. ஏன்னா மனிதன் சக மனுஷனை பார்க்கிறான், சக உலகத்தை பார்க்குறான், உலகத்தின் சூழ்நிலையை பார்க்குறான், அது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால என்ன சொல்கிறான்? சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். மாற்றம் ஒன்று மாறாதது என்று சொல்கிறான். பாருங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வேதம் சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? We serve an unchanging God. என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு immutable God. அவர் மாறுகிற தேவன் அல்ல. பாருங்க, வேதத்தில் ஆண்டவரை குறித்து அநேகம் தன்மைகளை நாம் வாசிக்கிறோம். தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் இரக்கம் செய்கிறவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்று அநேகம் தன்மைகளை வாசிக்கிறோம். அதில் ஒரு விசேஷித்த தன்மை தான் he will never change. நான் மாறுகிறவர் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் மனுஷன் மாறுகிறவனா இருக்கிறான். நாம் பார்க்கிற மனிதர்கள் மாறி போகிறார்கள், மனுஷன் மாறுகிறவனா இருக்கிறான். இதுதான் வேதத்தில் தேவன் சொல்லி இருக்கிற மிகப்பெரிய சத்தியம். என்னன்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு, மனுஷன் மாறுவான் ஆனால் கர்த்தரோ மாற மாட்டார். சொல்லுங்க அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை, நம்ம போயிட்டு இருக்க சூழ்நிலையை வைத்துக்கொண்டு அநேக வேலைகளை நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் மாறிவிட்டார் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் 10 வருஷத்துக்கு முன்னால் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார், இப்போ என்னிடத்துல அவ்வளோ அன்பாக இல்லை. அல்லது என்கிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப இரக்கமாக இருந்தார், ஆனால் இப்போது என்னோட இரக்கமாக இல்லை. நேற்றைக்கு என் ஜெபத்தை அவர் கேட்டார், ஆனால் இன்றைக்கு அவர் என் ஜெபத்தை கேட்பது இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஏதோ தேவன் மாறிவிட்டதை போலவும் நாம் மாறாததை போலவும் நான் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மல்கியா 3:6 வாசிக்கிறோம், நான் மாறுகிறதே இல்லை. மாறினா யார் தான் மாறணும்? சொல்லுங்க. நான் தான் மாறணும், மனுஷன் தான் மாறணும். ஆண்டவர் சொல்றார், நான் மாறினேன் ஆனால் நான் கர்த்தரே அல்ல. I will never be God if I do change. பாருங்க, அப்படின்னா மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும் அவர் மாறினாரே. ஆனால் ஆண்டவரை அநேகர் சேர்ந்து அவரை துதிக்கும் போது, அவரை புகழ்த்தும் போது, ஒருவேளை ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாகும். மனுஷனை போல, மனுஷன் அப்படி தானே, 4 பேர் கொஞ்சம் அவனை பற்றி கொஞ்சம் மேட்டுமையாக சொல்லிட்டாங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருப்பான். அது கொஞ்சம் தூசிட்டு பேசிட்டாங்கன்னா முகம்லாம் மாறிடும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, எல்லாரும் புகழ்த்தினாலும் அவர் மாறுகிறது இல்லை. உலகமே சேர்ந்து அவர் தூசித்தாலும் அவர் மாறுகிறது இல்லை. அவர் தேவனாகவே இருக்கிறார். அதனால சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஏன் மாறாதவராக இருக்கார் தெரியுமா? அதிலே தான் வசனத்திலே அர்த்தம் ஆன்சர் இருக்குது. நான் கர்த்தர், ஆகையால் நான் மாறவில்லை என்று ஆண்டவர் சொல்றார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முன்பு இருந்தது போலவே இருப்பார். இந்த உலகம் அவரை புகழ்த்தினாலும் அவர் அப்படியே இருப்பார். அவர் மாறுகிறது இல்லை. நாம் ஏராளமான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு ஏறெடுத்து கொண்டிருந்தாலும் அவர் மாறுகிறது இல்லை.
ஏதோ நம்ம நிறைய பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறதுனால அவர் மாறிவிட்டாரா? இல்லை, அவர் மாறுகிறது இல்லை. எத்தனை ஸ்தோத்திரங்களை எடுத்தாலும் அவர் மாறிடுவாரா? இல்லை, அவர் மாறுகிறவர் அல்ல என்று வேதம் சொல்கிறது. யாத்ராகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் மோசே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்க வேண்டாம். ஆனால் அதில் 14ஆம் வசனத்தை பாருங்க. மோசே கேட்கிறான், நான் எப்படி போய் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நீர் தான் என்னை அனுப்பினீர் என்று எப்படி சொல்லுவேன் என்று கேட்கும்போது, உங்களுடைய நாமம், அவருடைய நாமம் என்ன என்று அவர்களின் இடத்துல கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி. நீ எப்படி போய் சொல்லு, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நான் முன்பு எப்படி இருந்தேனோ, ஆதியிலே நான் எப்படி இருந்தேனோ, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும்போது நான் எப்படி இருந்தேனோ அப்படியே உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொன்னார். பாருங்க, ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. எத்தனையோ கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் எழுப்பினது. ரஷ்ய தேசத்திலையும் எத்தனையோ கம்யூனிஸ்ட் தேசங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிள்ளைகளையும் அடித்து துன்புறுத்தி அவரை கடவுள் இல்லைன்னு சொல்லி என்னெல்லாமோ செய்து பார்த்தாலும், யார் எதை சொன்னாலும் அவர் இன்றைக்கும் தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறிவிடவில்லை. அப்படிப்பட்ட தேசங்கள்ல ஆண்டவர் மழையை குறைத்து பெய்ய பண்ணுகிறாரா? இல்லை. அப்படிப்பட்ட தேசங்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஒருவேளை பெட்ரோல் அல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எதுவும் குறைவுபட்டிருக்கிறதா? இல்லை. ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. பாருங்க, அவர் மாறாத தேவனாய் இருப்பது தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். We are so blessed that he is never changing. அவர் மாறாதவராக இருக்கிறார். அதே நேரத்தில் தேவன் மாறாதவராக இருக்கிறதுனால நாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய இருதயத்தில் சில நேரம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு விதமாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மாறிவிட்டார் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வந்து விடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவன், புதிய ஏற்பாட்டில் வேறொரு தேவன் அல்ல. அவர் என்றைக்கும் ஒன்று போல இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்திருப்பார். ஆனால் அவர் புதிய ஏற்பாட்டிலே நீதியுள்ள நியாயாதிபதி தான். ஒரே ஒரு வித்தியாசம் தான், இடையில ஒருவர் வந்து விட்டார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மூலமாய் நமக்கு கிருபை அருளப்பட்டதுனால அவர் மாறவில்லை, கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் நம் சமுதாய நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடுவோம். சிலர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஆண்டவருக்கு நம்ம சில ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டோம்னா, இல்லை ஆண்டவருக்கு சில காணிக்கைகளை கொடுத்து விட்டோம்னா அவரை கொஞ்சம் ஏமாத்திடலாம், நினைப்போம். அப்படி அவரை ஏமாற்ற முடியாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கல்லர் கூட்டம் வந்தாங்க. there was a group of robbers in இந்தியாவில். நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், நிறைய பேர் கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி போய் கோயிலில் தேங்காய் அதை உடைச்சிட்டு போவாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் வாசிக்கலாம். அதே போல் பல வருடங்களுக்கு முன்பாய், 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாய் பெங்களூரில் ஒரு சீரியஸ் ஆஃப் ராபரி வாஸ் ஹேப்பனிங். நிறைய இந்த மாதிரி கல்லர் கூட்டம் போய் நிறைய பேங்க்ஸை கொள்ளையடித்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஆங்கிலேய அரசாங்கத்திலேருந்து இந்திய அரசாங்கத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ தான் 1950களில் அப்போ மாறிக்கொண்டிருக்கும்போது அந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா, சரி இந்த ஆட்களை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடலாம், மன்னிச்சு பொது மன்னிப்பு கொடுத்து இவங்களுக்கு எப்படியாகிலும் நீங்கள் போய் இந்த ஜாமீன் கையெழுத்து மாதிரி இப்போ போடுறாங்கல்ல, அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாதம் கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் திருப்தி வாழ்வீங்களா? அப்படின்னா நாங்கள் பொது மன்னிப்பு வழங்குறோம்னு சொன்னாங்க. அப்போது இந்த ஆட்கள் சொன்னாங்க, ஆமாம்மா நாங்கள் பொது மன்னிப்பு வாங்கிக்கிறோம், நாங்கள் வந்து சைன் மட்டும் பண்ணிடுறோம் பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நாட்கள் கடந்து போனது. ஒவ்வொரு மாதமும் இவங்க போய் கையெழுத்து போட்டே இருந்தாங்க. அப்போ அரசாங்கம் என்ன நினைத்தது, இவங்க ஒருவேளை பரவாயில்லையே மனம் திரும்பிட்டாங்க, ஏன்னா கொள்ளையடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளை குறையவே இல்லை. பெங்களூரில் நடந்த அதே சீரீஸ் ஆஃப் ராபரி வாஸ் ஸ்டில் ஹேப்பனிங். அப்போ தான் பார்த்தாங்க, இந்த கல்லர் கூட்டம் போய் கையெழுத்து போடுவாங்க. அடுத்த கையெழுத்து போட எத்தனை நாள் இருக்குது? 1 மாதம் இருக்குது. அந்த 1 மாதத்துக்குள்ளே திரும்பவும் பேங்க்கில் போய் கொள்ளையடிப்பாங்க. கொண்டு போய் சில கோயில்களில் போய் அதில் பாதியை அந்த கோயிலில் கடவுளுக்கு உடைச்சிட்டு வந்துடுவாங்க, இல்லை காணிக்கையை போட்டு வந்துடுவாங்க. பாருங்க, அவங்களுடைய மனதில் உள்ள நினைவு என்ன? தன்னுடைய கடவுள் மாறுகிறவர். கொஞ்சம் காசு கொடுத்தா மாறிடுவார், கொஞ்சம் காணிக்கையை போட்டால் மாறிடுவார்.
அவர் என்னை தண்டிக்க மாட்டாருங்கிற ஒரு நினைவு. தங்கள் கடவுள் மாறுகிற கடவுள் என்று நினைக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மாறாதவர். I will never change. There is no shadow of turning in me. மாறுகிறவர் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா கோயில்களில் போய் காணிக்கையை போட்டு தப்பியாவது ஆண்டவரை மாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய பிளாக் மணி இந்தியாவில் பார்க்குறோம், கருப்பு பணத்தை கொண்டு போய் போடுறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் மாறுகிறதில்லை. ஏன் மாறுவதில்லை? மல்கியா 3:6 அதே வசனத்தில் துவக்கத்தில் பார்க்கிறோம், நான் கர்த்தர் ஆகியால் நான் மாறுவதில்லை. நான் கர்த்தராக இருக்கிறபடியால் நான் மாறுவது இல்லை. ஓகே, அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆதியில எப்படி இருந்தோனோ அப்படியே முடிவு பரியனும் நான் இருக்கிறேன். ஐ ஆம் தி ஆல்பா அண்ட் தி ஒமேகா. நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். இந்த உலகம் எல்லாம் மாறி போனாலும் நான் மாறாதவராய் இருக்கிறேன். ஓகே, இப்போ தேவன் மாறாதவர் என்பதை நாம் படிக்கிறோம். ரெண்டாவது, எது மாறி போகும்? வாட் வில் சேஞ்ச்? எது மாறி போகும்? வேதத்திலிருந்து சில 3 காரியங்கள் நான் சொல்லிவிட்டு பின்னர் ஆண்டவருடைய குணாதிசயத்தில் 7 காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். வேகமாக சொல்றேன். வாட் வில் சேஞ்ச்? எது மாறி போகும்? முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 23லிருந்து 25 வசனங்கள் வாசிங்க. அந்த முதல் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 23 மாத்திரம் வாசிங்க. அவர் பிரதித்திரமாக என்னோட கூட காலத்தை கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். ஆண்டவர் சொல்றாரு, யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்கிறார். அங்க அவர்கள் அந்த ராப்போஜனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, he who dipped his hand with me in the dish will betray me. என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் மாறி போவான். man will change. மனுஷன் மாறி போவான். மனுஷனை போல மாறுகிற ஒருவன் அந்த பார்க்கவே முடியாது. நேற்று ரொம்ப அன்பா பேசுனது போல இருக்கும், இன்றைக்கு கோபமாய் பேசி கொண்டிருப்பான். பாருங்க, மனுஷன் சர்வ சாதாரணமாய் மாறி விடுவான். ஆண்டவரோடையே 3 வருஷ காலம் ஊழியம் செய்தவன். ஆண்டவர் தன்னுடைய பணப்பையை நம்பி அவனுடைய கையில கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட யூதாஸ் காரியத்தை அவனை குறித்து தான் ஆண்டவர் சொல்ல, இவன் என்னை காட்டி கொடுப்பான். That's the extremity of human mind. மனுஷனுடைய இருதயத்தை குறித்து அது மகா திருப்புள்ளது, மகா கேடு நிறைந்தது என்று வேதம் சொல்கிறது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இத்தாலி தேசத்துல நம்ம எல்லாரும் இந்த ராப்போஜனத்தினுடைய பிக்சர் பார்த்துப்போம். மேபி இருந்தா நீங்க பாருங்க. த லாஸ்ட் சப்பர் அதை வரைந்தது யாரு? லியோனார்டோ டா வின்சி. ஸோ அவர் தான் வரைஞ்சாரு. ஸோ 7 வருடங்கள் அந்த அந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வரைந்தாராம். 7 years he worked on that picture. பார்த்தீங்கன்னா நடுவில் இயேசு இருப்பார், சுற்றி 12 சீஷர்கள் இருப்பதை போல அவர் வரைந்திருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இது உண்மையாக நடந்த சம்பவம் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் அதை வேறு விதமாகவும் சொல்கிறார்கள். ஸோ எப்படியும் இருக்கட்டும், ஆனால் இது நடந்த சம்பவம் என்று எழுதப்பட்டதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு நடுவில் இருப்பார், சுற்றி 12 சீஷர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவன் 7 வருடங்கள் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு வரைந்தான். பாருங்க, ஒவ்வொருவரையும் வரையும் போது ஒவ்வொரு மனிதனை போய் தேடுவான். இயேசுவை போல ஒருவன் நமக்கு கிடைப்பானா என்று சொல்லி தேடுவான். அப்படி ஒருவனை 19 வயது நிரம்பின ஒரு வாலிபனை கூட்டி கொண்டு வந்து இந்த படத்தை வரைந்தான். இயேசுவை நடுவில் வரைந்தான். அவதான் முதல்ல வரைந்தது. இயேசுவை இந்த படத்தில் வரைந்தான். வரைந்து விட்டு ஒவ்வொரு சீஷர்களுக்காக ஆள் தேடினான். அப்போ பேதுருவுக்கு ஆள் தேடினான். பேதுருவுக்கு ஒரு நல்ல திடகாத்திரமான நல்ல ஆக்டிவான ஒரு மனுஷனை தேடினான், கொண்டு வந்து வரைந்தான். இப்படியே நாட்கள் போய் கொண்டே இருந்தது. கடைசியில் யூதாஸை வரையவில்லை. யூதாஸ் எங்கே இருக்காங்க? அந்த 4வது, அங்கேருந்து 4வது நினைக்கிறேன். ஆமாம். ஸோ யூதாஸை வரைவதற்காக ஆள் தேடினான். ஆள் கிடைக்கவே இல்லை. அவனுக்கு மைண்டில் என்ன இருந்துச்சு? யூதாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாபியாக இருக்கணும், அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கணும், பணப்பையை கையில் வைத்திருக்கிறவனை போல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷாபி லுக்கிங் பர்சனை அவன் தேடிக்கொண்டே இருந்தான். கிடைக்கவே இல்லை. அப்போ கடைசியில் அவன் கேள்விப்பட்டான். லியோனார்டோவுக்கு செய்தி வந்தது, ஒரு சிறைச்சாலையில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கறது போல இருக்கலாம். கொஞ்சம் ஷாபி லுக்கிங், ரொம்ப நாள் குளிக்கல, அப்படியே ஒரு மாதிரி
அவனை வேணா கூட்டி கொண்டு வாருங்கன்னு சொன்னான். அவனை லியானோட கிளம்பி ரோமுக்கு போய் அந்த மனுஷனை சிறைச்சாலையிலிருந்து இராணுவத்தின் உதவியோடு சிறைச்சாலையிலிருந்து கைதியாக அவனை தன்னுடைய ஓவிய அறைக்கு கொண்டு வந்தான், ஸ்டுடியோவுக்கு கொண்டு வந்தான். அவனை வரைவதற்காய் அது சில நாட்கள் உட்கார்ந்து வரைய வேண்டும். அவனை ஒரு சேர்ல உட்கார வைத்து அவன் வரைந்து கொண்டே இருந்தான். கடைசி நாள் வந்தது, இந்த மனுஷன் தன் திரும்ப சிறைச்சாலைக்கு போக வேண்டும். அவன் கிளம்புகிற நேரத்தில் லியோனார்டோ நீ போய் வா என்று சொல்லிவிட்டு திரும்பும்போது அவன் கண்களிலிருந்து தாரை தலையாய் கண்ணீர். அவன் அழுது கொண்டிருந்தான். அந்த யூதாஸ் காரியத்திற்காய் அந்த படத்தை கொடுப்பதற்காய் வந்த அந்த சிறைச்சாலையிலிருந்து அந்த வந்த மனுஷன் அழுது கொண்டிருந்தான். லியோனார்டோ சொன்னான், ஒன்றும் கவலை இல்லை, உன் முகத்தை நான் அப்படியே வரைய போகிறது இல்லை, உன்னை யூதாஸ் காரியோ தான் நான் காண்பிக்க போகிறது இல்லை, உன் முகத்தை கொஞ்சம் மாற்றி விடுவேன், நீ கவலைப்படாத என்று சொன்னான். அவன் கையை பற்றி கொண்டு சொன்னான். இந்த மனுஷன் லியோனார்டோட கையை பற்றி கொண்டு சொன்னான், நான் அதற்காய் அளவில்லை, ஐ எம் நாட் கிரைங் that you are portraying me as Judas. என்னை உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டான். Do you recognize me என்று கேட்டான். அப்போ லியோனார்டோ சொன்னா, இல்லையே, நான் உன்னை பார்த்ததே இல்லையே, அன்றைக்கு சிறைச்சாலையில பார்த்தது தான் முதல் முறை என்று சொன்னான். அப்போ சொன்னா, இல்லை, 7 வருஷத்துக்கு முன்பாய் அங்கே நடுவில் இயேசுவை பார்க்குறீங்களே, அதற்கு நீ ஆள் என்ன இல்லை, அப்போ என்னை கூட்டி வந்த நான் தான் அந்த இயேசுக்கும் முகத்தை காண்பிக்கிறதுக்காக நான் உன்னிடத்துல வந்தேன். இதே ஸ்டுடியோக்குள்ள தான் வந்து நீ என்னை வரைந்தாய், 6 மாதங்கள் வரைந்தாய். எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நான், இப்பொழுது பாவத்தில் கொலையாளியாய் நான் இன்றைக்கு முன்பாய் நிற்கிறேன் என்று சொன்னான். நான் இந்த சம்பவத்தை எதற்காக சொல்கிறேன் என்றால், மனுஷன் மாறி போகிறான். ஒரு நாள் இயேசுவுக்காய் தன்னுடைய முகத்தை காண்பிக்க வந்தவன் யூதாஸ் காரியத்திற்காய் முகத்தை காண்பிக்கிறதுக்கு 7 வருஷம் கழிச்சு வந்தான். எதற்காக சொல்கிறேன், மனுஷன் மாறி போகிறான். அவனுடைய இருதயம் கேட்டினால் திருப்பினால் நிறைந்து போகிறது. அதுதான் வேதத்துல பார்க்கிறோம். Man will change. அவன் மாறி போவான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறுகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு மாறாதவராக இருக்க, மனுஷன் மாறுகிறான். இரண்டாவது, எது மாறுகிறது? முதலாவது மனுஷன் மாறுகிறான் என்று சொன்னேன். இரண்டாவது எது மாறுகிறது? எடுத்தவங்க வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 102 சங்கீதம் 25 27 வசனங்கள். சங்கீதம் 102 25 25 வசனம் 27. ஆமென், ஹல்லேலூயா. அவைகள் அழிந்து போம். எது அழிந்து போகும்? வானமும் பூமியும் அழிந்து போம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களுடைய கரத்தின் கிரியைகள் அவைகள் அழிந்து போம். நீரோ நிலைத்து. அவைகள் எல்லாம் எப்படி போகுமா? வஸ்திரம் போல பழமையாகி போகும், பழசாகி போகும். அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவி. வேதம் சொல்லுது, சால்வையை போல சுருட்டுவாராம். காலையில் எழும்பும்போது இவங்க எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைகள் சால்வையத்துக்கு எப்படி வீசுறாங்க. பிள்ளைகள் வச்சிருக்கோம். எனக்கு தெரியும், ரூமுக்கு போனேன்னா எல்லாம் ஒவ்வொரு ஓரமாக கிடக்கும். சால்வையை போல ஆண்டவர் சுருட்டு வாரம் ஒரு நாள். ஆனால் பாருங்க, எத்தனை கோடிகளை செலவு பண்ணி மனிதன் வீடுகளை கட்டுகிறான், கட்டிடங்களை கட்டுகிறான். பாருங்க, இந்தியாவில் எஸ்பெஷலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் கேரளாவில் ட்ராண்ட்ரம் சைடு, அந்த சைடு நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அருண் பிரதர் இருக்கார், அவருக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் அவ்வளோ கம்பீரமாக இருக்கும், பயங்கர கம்பீரம். ஆனால் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்து கொண்டிருப்பாங்க. அவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி கட்டுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதோட சால்வை போல ஒரு நாள் சுருட்டுவார். இதை நான் சொல்லலை, நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, வேதத்தில் உள்ளதை சொல்கிறேன். வஸ்திரம் போல பழசாகி போகும். வஸ்திரம் பழசானா என்ன பண்ணுவோம்? ஐயா, நீங்கள் போய் லூலு லெமனில் ட்ரெஸ் எடுக்கலாம், நைக்கியில் ட்ரெஸ் எடுக்கலாம், பெரிய மாலில் ட்ரெஸ் எடுக்கலாம். ஆனால் பழசான துணி எங்கே தான் போகும்? அடுப்பங்கரைக்கு தான் போகும். இல்லை சைக்கிள் வேணால் துடைக்கலாம் இல்லையா? இந்தியாவில் சைக்கிள் துடைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன்.
பழைய துணியை எங்கள் வீட்டிலலாம் எடுத்து வைப்பாங்க, சைக்கிள் தொட வைப்பாங்க, வண்டியை தொட வைப்பாங்க. எவ்வளவு பெரிய மேன்மையான காரியத்தை இந்த பூமியில் நீங்கள் பார்த்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் என்ன ஆகிடும்? பழசாயிடும். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நாள் சுருட்டுவார். சால்வையை போல சுருட்டி ஓரமாக ஒதுக்கி வைப்பார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒதுக்கி வைப்பார். பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லி எல்லாம் பழசாயிடும், எல்லாம் அழிந்து போகும். அவர் சால்வை போல அவற்றை ஒரு நாள் சுருட்டி ஒரு நாள் தூர எரிந்து போடுவார், அக்கினிக்கு இரையாக்கி போடுவார். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியும் வானமும் ஒரு நாள் அந்த அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். பாருங்க, மனுஷன் மேன்மையாய் நினைக்கிற காரியங்கள் எல்லாம், உலகத்துல பார்க்கிற எல்லா ஐஸ்வர்யமும் மேன்மையும் ஒரு நாள் பழசாயிடும். நாம் பெருசா நினைக்கிற காரியங்கள், பெருமையாய் நினைக்கிற காரியங்கள், வானத்தை பார்த்து மனுஷன் நினைக்கிறான் எவ்வளவு பெரியது என்று நினைக்கிறான். பாருங்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் படித்தது சோலார் சிஸ்டம்ல எத்தனை பிளானட் சொல்லுங்க? 9 பிளானட். இப்போ 8. ஆமாம், ப்ளூட்டோ போயிடுச்சு. அப்புறம் இடையில வந்து நான் எம்எஸ்சி படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, X1 X2ன்னு ஒரு பிளானட் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சோலார் சிஸ்டமில். இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரியத்தையே மனுஷனால் இன்னும் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷன் சொல்கிறான், அவனுக்குள்ள பெருமை. என்ன பெருமை? நிலத்தை குறித்த பெருமை. ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுக்க முடியாது. இந்தியாவில் பார்க்கிறோம், ஒரு கல் கொஞ்சம் நகர்ந்துருச்சுன்னா 10 வருஷம் கோர்ட்டுக்கு போவான். ஒரு அடி தான் நகர்ந்துருக்கும் அந்த கல், ஆனால் 10 வருஷம் கோர்ட்டுக்கு அலைவான். அந்த கல்லுக்கும் அந்த அந்த நிலத்துக்குரிய காசுக்கும் மேலாக கொண்டு போய் எங்க கொடுப்பான்? கோர்ட்டுக்கு கொடுப்பான். ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, எல்லாம் பழசாகி போகிறது. சின்ன சின்ன காரியத்திற்கு அவன் சண்டை போட்டு கொண்டிருக்கான் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் எல்லாம் மாறி போய்விடும். உலகமும் அதில் உள்ள எல்லா பெருமைகளும் ஒரு நாள் அழிந்து போகும். கர்த்தரோ மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் எது மாறி போகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:30 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, ஆழகும் வீண். ஓகே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். ஓகே, 30 அந்த அழகும் மீன் என்பது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழில் அழகும் மீன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் பியூட்டி இஸ் பாசிங், இட்ஸ் டிரான்சியன்ட். அது கடந்து போகிறது, அழிந்து போகிறது என்று பார்ப்போம். சில வீட்டுக்கு நான் போனேன்னா அவங்களோட ஆல்பம் எடுத்து காமிப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் போய் உங்கள் வெட்டிங் ஆல்பம் எடுத்து பார்த்தா தெரியும். எல்லாரும் ரொம்ப அழகாக இருந்திருப்போம்ல. நான் ஃபேஸ்புக்கில் அந்த மெமரிஸ் காமிக்கும், கூகுள் மெமரிஸ்ன்னு நினைக்கிறேன், அது காமிக்கும். அதில் எனக்கு வந்து 10 இயர்ஸ் முன்னால் நான் எப்படி இருந்தேன்னு நேற்று காமிச்சது. 10 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்னு காமிச்சேன். அந்த ஃபோட்டோவே டெலிட் பண்ணிட்டேன் நான். அதை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை. பாருங்க, அப்போல்லாம் இங்கே நரைச்சிருக்காது இல்லை, இப்போ எல்லாம் நரைச்சிருச்சு. அப்போ charm is deceitful and beauty is passing. ஐயா, அழகெல்லாம் மாறி போயிடும். நீ எங்க வேணாலும் தேய்ச்சிக்கலாம், நல்லா போட்டு தேய்க்கலாம், ஆனா எல்லாம் அழகு வீண். பியூட்டி இஸ் பாசிங். மூன்றாவது, அழகு மாறி போகும். ஓகே, எது மாறி போகும்? 3 காரியங்களை சொன்னேன். இப்போது மாறாத காரியங்களை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். முதலாவது காரியம் யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 13:1. ஓகே, இந்த வசனத்தை தான் நான் ஆராதனை வேலையில் சொன்னேன். யோவான் 13:1. இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே, having loved his own who were in the world, he loved them to the end. முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். உங்களை அழைக்கும் போது தேவன் அன்பு வைத்தாரோ, எப்போ ஆதியில உங்க மேல அன்பு கரிசனை வைத்தாரோ, அந்த அன்பு இன்றைக்கு வரைக்கும் கடைசி பரியந்தமும் அந்த அன்பு மாறுகிறதே இல்லை.
எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. அவருடைய அன்பு மாறுகிறது இல்லை. எலியா மாறாது. தேவனுடைய அன்பு மாறுகிறதே இல்லை. He is always loving. அவருடைய அன்பு பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது, பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. யூதாசை அவரால் சிநேகிக்க முடியும்னா, தன்னை காட்டி கொடுத்த யூதாசை அவரால் சிநேகிக்க முடியுமானா, கடைசியில் அவனை சிநேகிதரே என்று அழைக்க முடியுமானா, ஆண்டவர் நம்மையும் சிநேகிக்கிறார். பாருங்க, யூதாசை அவர் அப்படிதான் அழைத்தார். நம்ம நிறைய பேருக்கு சோதனம் ஒன்று செலுத்துவோம்ல, சும்மா அவனை பிடிக்காது ஆனாலும் என்ன சோத்திரம் அப்படின்னு போவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல. ஒருவேளை நம்ம அப்படி நினைக்கலாம், ஆண்டவர் சும்மா ஒரு என்ன பார்த்ததுக்காக ஹலோ சொல்லிட்டு போவோம்ல, ஹாய் அப்படிம்போம். அவனை பிடிக்காது. ஆஃபீஸ்லேயே பாருங்களேன், 4 பேரை பிடிக்காது, ஆனால் அவங்கள பார்த்து ஹலோன்னு அட்லீஸ்ட் சொல்லிட்டு இருப்போம், சிரிச்சுட்டா போவோம், ஸ்மைல் பண்ணுவோம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவர் உண்மையாக அவனை கூப்பிட்டார், சிநேகிதனே. ஆண்டவர் அவர் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது இல்லை, சிநேகிதனுக்கு என்ன பண்ணுகிறாராம், தம்முடைய இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்ல. 15:15 வாசிக்கிறோம், ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க, அவனை சிநேகிதனே என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவனை சிநேகிதனாகவே கூடவே வைத்திருந்தான். இல்லைன்னா அவனை கொஞ்சம் தள்ளி போன்னு சொல்லியிருக்கலாம், ராப்போஜனத்துக்கு நீ வர வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கலாம்ல. வேற எங்கேயா வேலைக்கு போக சொல்லியிருக்கலாம், பணத்தை கொடுத்து வேற ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி சொல்லல, ராப்போஜனத்திலும் தன்னோடு கூட வைத்திருந்தார். அவனை சிநேகிதனாகவே அவனை வைத்திருந்தார். பாருங்க, இயேசு அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். தேவன் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார், சிநேகிக்கிறார். அவர் ஒரு ரகசியத்தையும் யூதாசுக்கு மறைக்கவில்லை. அவர் எங்க போகிறார் என்பது யூதாசுக்கு தெரியும். அதனாலதான் யூதாஸ் கரெக்டா கூப்பிட்டு வந்தான். எந்த கார்டன்ல எந்த டைம்ல எப்ப ஜோம் பண்ணுவார் எல்லாம் அவனுக்கு தெரியும். கரெக்டா எந்த இடத்துல எந்த கல் பக்கம் ஜோம் பண்ணுவார் தெரியும். நேரா கூப்பிட்டு வந்தான். யூதாசுக்கு ஒரு ரகசியத்தையும் அவர் மறைக்கவில்லை. ஏனென்றால் யூதாசையும் நேசிக்கிற ஒரு அன்பு தான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் நம்மேல வைத்த பார்வை, அவர் நம்மேல வைத்த நேசம், அவர் நம்மேல வைத்த அன்பு மாறவே இல்லை. அது பிரவாகிக்கிற அன்பு. பிரவாகிக்கிற அன்புனா ஒரு ஃபவுண்டன் மாதிரி, அது பிரவாகித்து வந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு மாறவே இல்லையா? பாருங்க, ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். இளைய குமாரனுடைய ஓமை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். who left his inheritance, எல்லாவற்றையும் விட்டு உலக அன்பு நிமித்தம் ஓடி போனான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, அந்த மனுஷனுக்காகவும் அந்த இளைய குமாரனுக்காகவும் அந்த தகப்பன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? காத்து கொண்டே இருந்தான். தான் கூட மூத்த குமாரன் இருந்தான். ஆனா பாருங்க, அவன் தூரத்துல வருகிறதை தகப்பன் தெரிந்து கொள்ளணும்னா தினமும் அவன் வெளியில வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பான், காத்து கொண்டு இருந்திருப்பான். என் மகன் எப்படியாவது இன்றைக்கு வந்து விடுவான் என்று ஒரு நேசத்தோடு. பாருங்க, நாங்க எந்த சூழ்நிலையில எந்த பாதையில நீங்க போய் கொண்டிருந்தாலும் அவருடைய அன்பு மாறுகிறதே இல்லை. அது ஒரு பிரவாகிக்கிற அன்பு. ஆனா ஒரு தடை உண்டு. இந்த அன்பை நாம் சுவைக்கிறதுக்கு, இந்த அன்பை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு தடை உண்டு. ஏசாயா 59:2 வாசிங்க. ஏசாயா 59:2. நானே வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, ஆர் இனிக்விட்டிஸ். ஐயா, அவருடைய அன்பு மாறுகிறது இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லிவிட்டார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் இது ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை, நான் மாறாதவர் என்று சொல்லிவிட்டார். அப்படியான அவருடைய அன்பு மாறுகிறது இல்லை. ஆனா நம்முடைய அக்கிரமங்கள், my iniquities, அது தேவனுக்கும் எனக்கும் நடுவாக வந்து நிற்க முடியும். ஆனால் அவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அக்கிரமங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, ஒருவேளை நம்மால் அவரை காண முடியாததா இருக்கலாம், நம்முடைய முகத்தை மறைக்கிறதா இருக்கலாம். பாருங்க, பாவம் நம்ம செய்த உடனே, அக்கிரமங்கள் செய்த உடனே நம்முடைய முகத்துக்கு நேராய் பாவங்கள் வந்து நின்று விடுகிறது. சங்கீதத்துல 51 சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான். தாவீது பாவத்தில் விழுந்த பிறகு 3ஆம் வசனத்துல பாருங்க, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. That means it blocks ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன். ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, அவருடைய அன்பை ருசிக்க முடியாதபடிக்கு, அவருடைய அன்பை சுவைக்க முடியாதபடிக்கு
நம்முடைய அக்கிரமங்கள் மறைக்கிறது. இளைய குமாரனுடைய உள்ளம் அப்படிதான். அவனுக்கு உலக ஆசை அவனுடைய இருதயத்தை மறைத்து விட்டது. இயேசுவில் அவன் தகப்பனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாதபடி, தகப்பனுடைய அன்பை சுவைக்க முடியாதபடிக்கு அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது என்று பார்க்கும். அவன் உலகத்தை அனுபவிக்க வேணும் ஓடும்போது தகப்பனுடைய அன்பை உணர முடியவில்லை. நாம் இன்னைக்கு ஒரு பாடல் பாடினோம், மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காக உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனே அன்பு. இந்த அன்பு பூரண அன்பு. நம்ம பாடினோம் ஒரு பூரண அன்பு. இந்த அன்பு மாறுகிறதே இல்லை. முதலாவது காரியம், God's love never changes. அவருடைய அன்பு மாறுகிறது இல்லை. மாறினால் நான் தான் மாறி இருக்கணும். ரெண்டாவது, எது மாறுகிறது இல்லை? என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 23:19. God is not a man that he should lie. பாருங்க, வாக்குகளை குறித்து, நமக்கு சொல்லி இருக்கிற வாக்குகளை குறித்து அவர் மாறாதவராகவே இருக்கிறார். God's promises never changes. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறுகிறது இல்லை. வேதத்தில் அநேகம் பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணார். பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார். 75வது வயதில் அவனுக்கு வாக்கு பண்ண 25 வருட காலம் அவன் காத்திருக்கிறான். அவனுக்கே டவுட் வந்துருச்சு, ஆண்டவர் தான் சொன்னாரா? பாருங்க, அந்த டவுட் எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேட்குறீங்களா? பாருங்க, இஸ்மவேலை குறித்து அவன் பேசும்போது சொல்றான், ஆண்டவரே இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்படுவானாக. ஆண்டவர் சொல்ல, உனக்கு நான் குமாரனை தருவேன். அவன் நினைச்சுக்கிட்டான், ஏற்கனவே ஒரு குமாரன் வீட்டில் படுத்திருக்கிறானே, அவனை பற்றி சொல்றாரு போல, இஸ்மவேல் உமக்கு முன்பாக வாழ்ந்திருப்பானாக, லெட் ஹிம் லிவ். ஆண்டவர் சொல்றான், ஆண்டவர் சொல்ற, இல்லையா, நான் கொடுத்தத வாக்குத்தத்தம் வேற, உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் வேற. மேபி you are settled with the second best. அது போதும். ஆண்டவரே, இந்த ப்ராமிஸ் எல்லாம் என்னை ஏமாத்த வேணாம். நான் ஏற்கனவே 25 வருஷம் காத்திருக்கிறேன். 99 வயதுல ஆண்டவர் வந்து சொல்கிறார், உனக்கு சாராளின் இடத்துல பிள்ளை விளங்கும்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஆபிரகாம் சொல்றான், போதும் ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக வாழ்ந்திருப்பானாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டதான் நான் தரேன், கரெக்ட் தான். இஸ்மவேல் வாழ்ந்திருப்பான், இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் மாறுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு ஆண்டவர் செய்த வாக்குத்தத்தங்கள், உங்க பிள்ளைகளை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள், உங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவைகள் நிறைவேறியே ஆகும். ஆண்டவர் தம்முடைய வாக்குகள்ல மாறுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. பாருங்க, மனுஷன் மனம் மாறுவான். மனுஷன் ஏதாவது ஒரு காரியம் சொன்னானா மனம் மாறிடுவான். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வாரோன்னு சொல்லுவோம், புதன்கிழமை நான் ஒரு இடத்துக்கு வாரேன், ஈவினிங் வாரேன்னு சொல்லுவோம். ஆனால் பாருங்க, திடீர்னு ஒரு காரியம் வரும், வீட்டில் ஒரு எமர்ஜென்சி வரும், இல்லை ஒரு காரியம் நமக்கு அவசரமாக இப்போ செய்ய வேண்டிய காரியம் இருக்கும், மறந்துடுவோம். அதை மறந்து இவங்களுக்கு வாக்கு கொடுத்துருவோம், வந்துடுவோம், வென்ஸ்டே ஈவினிங் கண்டிப்பாக வந்துடுவோம்னு சொல்லுவோம். ஆனால் there will be certain things that will be popping up in our lives, இல்லையா? ஆனா ஆண்டவர், ஐயோ நான் சொல்லிட்டேனே, தப்பா சொல்லிட்டேன், மாத்திக்கிறேன்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா he knows, மனுஷனுக்கு எதிர்காலம் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது எந்த மனிதனுக்கும் தெரியாது. ஆண்டவருக்கு தெரிந்திருப்பதனால he need not change his words. பாருங்க, நான் செய்வேன் என்று சொன்னான், நிச்சயமாய் செய்வேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வானா, நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இடத்துல பாருங்க, நான் அதுதான் சொன்னேன், 25 வருட காலங்கள் அவன் காத்திருந்தான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொன்னான். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவரிடத்துல அவன் சொல்றான், இஸ்மவேல் உம் இடத்துல பிழைத்திருக்கட்டும் ஆண்டவரே சொல்கிறான். பாருங்க, ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, சாராள் உனக்கு நிச்சயமாய் ஒரு குமாரனை பெறுவான். பாருங்க, that's the promise. His promise never changes. உன்னை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் மாறுகிறது இல்லை. உங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் அவர் மாறுகிறவரே இல்லை. அவர் பொய் சொல்ல மனுஷனோ இல்லை, அவர் மனுஷன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ.
ஓகே, இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபு பாருங்க, பெத்தேல்ல வந்து ஆண்டவரை சந்திக்கிறான். பாருங்க, சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் 15ஆம் வசனத்துல, நீ போகிற இடத்துல எல்லாம், யாக்கோபுக்கு எங்க போறோன்னே தெரியாது, ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல் ப்ராமிஸ். பாருங்க, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை திருப்பி இங்க கூட்டு வருவேன். அவனுக்கு யாக்கோபுக்கு அன்னைக்கு நம்பக்கூடியதா இருந்திருக்காது அன்னைக்கு, ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நினைவு கூறுகிறான். சில அதிகாரங்களுக்கு பின்னால போய் பார்த்தீங்கன்னா அவன் திரும்பி வருகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, வெறும் கையா இந்த யோர்தானை நான் கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவனானே என்று யாக்கோபு சொல்கிறான். பாருங்க, லாபான் அவனை ஏமாற்றும்படி நினைத்தான் என்று பார்க்கிறோம். பதான் அராம்ல அவன் போய் இருக்கும்போது அவனுடைய மாமனார் ஏமாற்றுகிறத பார்க்கிறோம். கூலியை ஏமாற்றுகிறான், இவனுக்கு வர வேண்டிய கூலியை ஏமாற்றுகிறான். அவனுக்கு யோசித்திருப்பான், என்னை ஆண்டவர் திருப்பி கூட்டு போறேன்னு சொன்னாரு, என்னை நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பேன் என்று சொன்னாரு, எங்க போனது இந்த வாக்குத்தத்தம், என்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னாரு. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவனை திரும்பவும் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அவனை கைவிடவே இல்லை. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல அவன் சொல்லுகிறான், நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவனானேன். அவர் மாறாதவராய் அவனை மீண்டும் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தாவீது அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் தான். பாருங்க, இஸ்ரவேலுக்கு மேல் ராஜாவாய் சாமுவேல் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. ஆனா வாழ்க்கையில நடக்கிறது எதுவும் வாக்குத்தத்தத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான், காடுகளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறான். தாவீதுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பாருங்க, அவிசுவாசமாய் சொல்றான், இந்த சவுல் மூலமாய் நான் நிச்சயமாய் கொல்லப்படுவேன் என்று நினைத்து எங்க ஓடினான் தெரியுமா? பெலிஸ்தியருக்கு உடல ஓடினான், காத்துக்கு ஓடினான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அடைக்கலம் தேடி காத்துக்கு ஓடுகிறான். அவன் ஆண்டோடைய வார்த்தை ஒருவேளை நம்பாமற் போனாலும் தாவீதை குறித்து சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியை விட்டு சிங்காசனம் பிரியாது என்று சொன்னார். இயேசுவை அந்த சந்ததிக்குள்ளே அனுப்பினார். அல்லேலூயா. ஓ, நித்திய காலமாய் ஒரு சிங்காசனம், தாவீதின் சிங்காசனம் நிலைநிறுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் பொய் உரைக்க அவர் மனுஷன் அல்ல, அவர் வாக்கு மாறாத தேவன். ஓகே, 3வது ஒரு காரியத்தை வாசிப்போம். ஏசாயா 54 எது மாறாது? 54:10 வாசிங்க. ஏசாயா 54:10. மழைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, காட்ஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகுகிறது இல்லை, மாறுகிறது இல்லை. Hallelujah. His grace that he has showered upon us, that will never change. 4வது அதே இதுல பாருங்க, the covenant that he has made with you, உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை, a covenant of peace, நம்மோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை. நாம ஞான ஸ்நானத்துல தேவனோடு உடன்படிக்கை செய்கிறோம். that covenant ஆண்டவர் சொல்றாரு, அது மாறுகிறது இல்லை. 5வதாய் ஒரு காரியத்தை நான் சொல்லப்படி விரும்புகிறேன். எது மாறாது? ஓகே, அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு போகிறேன். தேவனுடைய வார்த்தையை குறித்து we need to have an anticipation. பாருங்க, there can be 2 types of anticipation. ஒன்று, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு ஆன்டிசிபேஷன். அதுதான் சங்கீதம் 138 வாசிக்கிறோம்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தட் இஸ் பாசிட்டிவ் ஆன்டிசிபேஷன். சிலருக்குள்ள நெகட்டிவ் ஆன்டிசிபேஷன் இருக்கும், அதுதான் பயம், ஃபியர். நெகட்டிவ், இது நடந்துருச்சுன்னா, அது நடந்துருச்சுன்னா. பாருங்க, அதனால தான் வேதம் தெளிவாக ஒன்று சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு என்ன பண்ணிச்சு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
நேரிட்டது. நெகட்டிவ் ஆன்டிசிபேஷன். ஆண்டவர் சொல்றாரு, have that anticipation from God. தேவனிடத்திலிருந்து அவர் நன்மையை செய்கிறவர், நன்மையை நமக்கு தருகிறவர். நாம என்ன விசுவாசிக்கணும்? ஆண்டவர் எனக்கு நன்மையை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் அதன் பலனை கொடுக்கும் என்று வாசிக்கும். கர்த்தர் நன்மையானதை தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படி விரும்புகிறார். ஆகவே we need to have that anticipation. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் பெரிய 22 23 வசனங்களை வாசித்து பாருங்க. மனோவா சிம்சோன் அந்த மனோவா தன்னுடைய மனைவியின் இடத்துல சொல்லுகிறான் பாருங்க, நான் தேவனை கண்டோம். வாசிங்க 22ஆம் வசனம். தன் மனைவியை பார்த்து நான் தேவனை கண்டோம். சரி. சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போல சித்தமாயிருந்தால் அவர் தம்முடைய கையினாலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். பாருங்க, மனோவாவுக்கு ஒரு ஆன்டிசிபேஷன் என்னன்னா, நான் தேவனை பார்த்து விட்டேன். The angel of the Lord என்று எழுதப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும். அவன் அந்த தூதனை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், நாம் சாகவே சாவோம். தூதன் கொண்டு வந்த செய்தி என்ன? என்ன செய்தி கொண்டு வந்தான்? நீங்களே சொல்லுங்க. அதுக்கு முந்தின 2-3 வசனத்தில் பாருங்க, என்ன செய்தி கொண்டு வந்தாங்க? மனோவாவுக்கு என்ன செய்தி வந்தது? பாருங்க, மனோவாவுக்கு தேவன் தம்முடைய தேவ தூதனை பாருங்க 16ஆம் வசனம், நீ என்னை இருக்க சொன்னால் நான் அவனுடைய whatever the offering that he gave, பாருங்க அவன் கொடுத்த சர்வாங்க தகன பலி, போஜன பலி, அவன் போய் மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தினான். அங்கிருந்து பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி எழும்பி போகிறது. கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார் என்று பார்க்கிறோம். பாருங்க 13ஆம் வசனத்துல மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கை இருந்து பாருங்க. அந்த 13ஆம் வசனம் முழுவதையும் வாசித்து பாருங்க. அந்த தூதனானவர் கொண்டு வந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி. பாருங்க, சிம்சோனை நான் உங்களுக்கு தருவேன், பெலிஸ்தியர்களை இஸ்ரவேலை பெலிஸ்தியரிடத்திலிருந்து கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். வந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், நீ அவனை எனக்காய் வளர்த்து விடு என்று சொல்கிறான். ஆனா மனோவனுடைய ஆன்டிசிபேஷன் என்ன நடக்கும்? நான் செத்து போவேன். அதுக்கு மனைவி அழகான ஒரு ஆன்சர் சொல்றாங்க, ஏய் ஆண்டவர் நம்மளை சாகடிக்கணும்னா இப்படி ஒரு செய்தியை நமக்கு அனுப்பியிருப்பாரா? நம்மை ரட்சித்திருப்பாரா? நம்மை அபிஷேகம் பண்ணியிருப்பாரா? என்னை என்னுடைய குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்து தம்முடைய ராஜ்யத்திற்காக என்னை கொண்டு வந்து பயன்படுத்துவாரா? அப்புறம் எப்படி சொல்ற நாம் சாகவே சாவோம் என்று? பாருங்க, அநேகருக்குள்ள இந்த ஆன்டிசிபேஷன் இருக்கும். ஏதோ நடந்துடும், இப்படி நடந்துச்சுன்னா. Never have a negative anticipation in your life. Don't expect anything out of fear. ஆனா ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு, கர்த்தர் இவைகளை காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை அவருக்கு அறிவிக்கவும் மாட்டார். பாருங்க, that was the anticipation of Manoah's wife. ஓகே, 5வது ரோமருக்கு எழுதின நிருபம். கடைசியா ரெண்டு காரியங்கள் சொல்லி முடிக்க போகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. எது மாறாது? 5வது ரோமர் 11:29. ரோமர் 11:29. ஓகே, எது மாறாது? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் அழைத்தார். 3 காரியத்திற்காக அழைத்தார். அவர்கள் கானானுக்குள்ளே போகணும், இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போகணும். 2வது இயேசு, ஆண்டவராகிய இயேசு அவருடைய சந்ததியில பிறக்கணும். 3வது 1000 வருஷ அரசாட்சியில அவர்களுக்கு ஆளுகையை தரணும். இந்த 3 காரியத்திற்காக அவர்களை அழைத்தார். பாருங்க, எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினார் இந்த யூதர்களை அழிக்கும்படியாக. நமக்கு தெரியும், ஹிட்லர் எழுப்பினார், எத்தனையோ தேசங்கள் எழுப்பினது, அவர்களை அழிக்க பார்த்தது. ஆனால் அழிக்க பார்த்த யாவரும் அழிந்து போனார்கள்.
ஏன் தெரியுமா? கர்த்தர் அழைத்த அழைப்பு மாறாது. உங்களை ஆண்டவர் அழைத்திருப்பாரானா? உன்னை அழைத்திருப்பாரானா? கர்த்தர் அழைத்த அழைப்பு மாறவே மாறாது. அதனால தான் பாருங்க, பவுல் சொல்கிறான், பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ரோமாபுரிக்கு உன்னை நான் கொண்டு போய் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொன்ன போது அவன் he got encouraged. ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் வாசி 23ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், he was encouraged by that word. ஏன்னா he was so anticipating that he had to go to Rome. ரோமுக்கு எப்படியாவது போகணும்னு நினைத்து கொண்டிருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படியும் போய் எனக்கு சாட்சி கொடுப்பான் என்று சொன்னார். ஆனா பாருங்க, இடையில கப்பற்சேதம் ஏற்பட்டது. பாருங்க, ஒரு தீவுல, மெலித்தா என்கிற தீவுல அவன் போய் அகப்பட்டு கொண்டதை பார்க்கிறோம். அங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பூச்சிக்கடியினால் அவதிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்த போதும் அவனுக்குள்ள ஒன்று தெரிந்தது, நன்றாய் தெரிந்தது, என்னை அழைத்தவர், ரோமாபுரிக்கு போய் சுவிசேஷம் சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லி அழைத்தவர், அவருடைய அழைப்பு மாறாது. அது வரைக்கும் நான் சாக மாட்டேன். Hallelujah. Nobody can take my life out of me until the calling that he has set before me is fulfilled. Hallelujah. கர்த்தர் அழைத்த அழைப்பு மாறுவதே இல்லை, மாறுவதே இல்லை. பாருங்க, தேவன் சபையை அழைத்தார். எதற்காக அழைத்தார்? 2 காரியங்களுக்கு அழைத்தார். 2 வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனங்களை வாசிக்க மாட்டேன். எபேசியர் 5:27 எதற்காக சபையை அழைத்தார்? பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக அழைத்தார். ஒன்று சபையை அழைத்ததற்கு நோக்கம். 2வது கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. 2 காரியங்களுக்காக ஆண்டவர் அழைத்தார் சபையை. ஆனா இன்றைக்கு அநேகம் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? அவன் ரட்சிக்கப்பட்டவன் மாதிரியா நடந்துக்கிறான், அவன் பாவியா இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆனா பாவம் செய்கிறான், என்ன ரட்சிப்பு என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்றாங்க. அநேகர் அவன் அபிஷேகம் பெற்றான்னு சொல்கிறான், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறான். அவன் ஜீவித்துக் கொண்டு போகட்டும். அவன் பாவம் செய்ய ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல பாவத்தில் இருக்கிறான், பாவம் செய்து கொண்டிருக்கட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய அழைத்த அழைப்பு மாறாது என்றால், தமக்கு முன்பாய் ஒரு பிழையற்ற மாசற்ற ஒரு சபையை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லியிருப்பாரே, ஆனால் அந்த அழைப்பினால் சபையை அழைத்திருப்பாரே, ஆனால் அவர் எப்படியும் கொண்டு வந்து நிறுத்துவார். அதில் அந்த சபையில நான் இருக்கிறேனாங்கிறது தான் கேள்வியை தவிர, அவன் பாவம் செய்யறான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்வதற்கு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அழைத்த அழைப்பு மாறாது. சபையை குறித்து அழைத்த அழைப்பு மாறுகிறது. அதனாலதான் don't be என்ன சொல்றது, confined. Don't be confined by just seeing the next person. God has a mega church. உலகம் முழுவதும் அவருக்கு சபையாக நிரப்பப்பட்டிருக்கிறது. தமக்கென்று ஒரு சபையை கொண்டு வந்து மகிமையில நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு மாசற்ற சபையை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஒரு மாசற்ற சபையை தமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அழைத்த அழைப்பு மாறாது. 2வது கிருபை வரங்கள் மாறாது. அதே இதுல கிருபை வரங்கள் மாறுகிறது இல்லை. பாருங்க, ஆண்டவர் சில வேளை சிலருக்கு குணமாக்கும் வரத்தை கொடுப்பார், சிலருக்கு உபதேசிக்கும் வரத்தை கொடுப்பார். அநேக வரங்கள் உண்டு இல்லையா? ஆனா பாருங்க, சில வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், திருநெல்வேலியில நான் நினைக்கிறேன் 60கள் 1960s இருக்கும், ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் அந்த நாட்களில் இருந்தார். பேரை சொல்ல விரும்பவில்லை. அதாவது டிஜே தினகரனுக்கெல்லாம் முன்னாடி. அப்போ ஒரு பெரிய தேவ மனுஷன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தார். அநேக அற்புதங்களை ஆண்டவர் அவர் மூலமாக செய்தார். எங்கள் அப்பா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது அதெல்லாம் சொல்லுவாங்க, அநேக அற்புதங்களை ஆண்டவர் அவர் மூலமாக செய்தார். ஆனால் கடைசியில் பாருங்க, அவர் இடத்துல போனாலே அற்புதங்கள் நடக்கும், குணமாக்கும் வரங்கள் வெளிப்படும், எல்லாம் நடக்கும். ஆனால் கடைசியில் தன்னை இயேசு என்று அறிவித்து விட்டார். இன்றைக்கும் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இறங்குனீங்கன்னா, வெளியில் இறங்கணும்னு ஒரு பெரிய போர்டு இருக்கும். நீங்கள் இன்றைக்கி திருநெல்வேலியில் போய் இறங்குனீங்கன்னா பாருங்கள், ஒரு பெரிய போர்டு இருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு நேம் போட்டிருப்பாங்க, நான் பேர் சொல்லலை. அவங்க இன்றைக்கும் உட்காந்து ட்ராக்ஸ் விற்றுட்ருக்காங்க. ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வெளியே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வெளியில் வாசலில் வச்சுருப்பாங்க, ட்ராக்ஸ் வச்சுருப்பாங்க.
ஒரே மெய்தேவனாகிய உம்மையும், பிராக்கெட்டில் யார் நேம் இருக்கும்? இவர் நேம் இருக்கும். இயேசு இல்லை, இவர் நேம் இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இருக்கும். அப்படி அந்த மனுஷன் மாறி போன போதும் நீங்கள் கேட்கலாம், நான் அந்த சம்பவத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்னோட சம்பவத்துக்கு வரேன். சில வருடங்களுக்கு முன்பாக, ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தேவ மனுஷன் அமெரிக்காவில் மரித்து போனார். உங்களுக்கு தெரியும், அதனால் நான் அவர் பேரையும் நான் சொல்லலை. 2-3 வருடங்களுக்கு முன்பாக மரித்து போனார். பாருங்க, அவர் மரித்த பிறகு எத்தனையோ காரியங்கள் அவரை குறித்து வெளியே வந்துச்சு. மெனி ரிப்போர்ட்ஸ் கேம் அவருடைய வாழ்க்கையை குறித்து. அப்போ ஒரு கேள்வி வந்தது, எப்படி ஆண்டவர் அப்படி இவரை பயன்படுத்தி இருப்பார்? அப்போ இதுக்கு முன்னாடி அவரை குறித்து ரிப்போர்ட்ஸ் 2008 ரிப்போர்ட்ஸ் எழுதுறாங்களே, அப்போ ஆண்டவர் எப்படி இவரை பயன்படுத்தினார்? எப்படி இவருக்குள்ள உபதேசிக்கிற வரம் வந்தது? எப்படி அந்த உபதேசிக்கிற வரம் அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தது? கொஸ்டின் வரும். ஆனால் அதுக்கு தான் ஆண்டவர் அவர் வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை வரங்கள் மாறுகிறது இல்லை. If he has given someone a gift, maybe a gift of revelation or a gift of wisdom, ஆண்டவர் கொடுத்திருப்பார், ஆனால் அதை அவர் எடுத்து விடுகிறது இல்லை. பாருங்க, அதனால தான் வரங்களை நம்பி ஓடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் தெளிவாய் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார், ஒருவனை எதனாலே அறிவீர்கள்? கனிகளினாலே அறிவீர்கள், வரங்களினாலே அல்ல. ஏன்னா வரம் செயல்படும், கிருபை வரங்கள் ஆண்டவர் சொல்றாரு மாறுகிறது இல்லை, அவைகள் மாறுகிறது இல்லை. அதனால தான் பாருங்க, எனக்கு அந்த கொஸ்டின் வரும்போது அந்த ஊழியக்காரரை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார்? அவருடைய அந்த ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 14 வருடங்கள் அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ தேசங்களுக்கு போயிருக்கிறார், எத்தனையோ கல்லூரிகளில் போய் பேசியிருக்கிறாரு. அவருடைய கிருபை வரங்கள் மாறுகிறது இல்லை. ஓகே, கடைசியாய் எது மாறுகிறது இல்லை? நல்ல ஈவுகளை அவர் கொடுப்பதிலிருந்து அவர் மாறுகிறது. 4வது யாக்கோபு 1:17 வாசிங்க. அதுதான் கடைசி வசனம், வாசிங்க. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான இந்த வரம் பரத்திலிருந்து இறங்கி பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பாருங்க, there is no variance and there is no shadow of turning in it. வேரியன்ஸ்னா பாருங்க, சந்திரன் இருக்குது, சந்திரன் அப்படியே பவரில் அப்படியே கூட்டிகிட்டே இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வரும். நம்ம பார்த்தா தெரியும். திடீர்னு வெளியே போனால் நல்ல வெளிச்சமாக இருக்கும் நைட்டு, அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போனீங்க, ஒரு 7 நாள் 10 நாள் கழிச்சு போனீங்கன்னா அதனுடைய சக்தி குறைந்து விடும். that is called variance. அப்படியே மேலே ஏறும், அப்புறம் இறங்கும், அப்புறம் மேலே. ஆண்டவர் இடத்துல there is no variance in him. 2வது, there is no shadow of turning in him. அவர் இடத்துல நிழலே இல்லையா? ஏன் நிழல் இல்லை தெரியுமா? ஏன் நிழல் இல்லை? ஏன் நிழல் இல்லை சொல்லுங்க? why there is no shadow in him? ஏனென்றால் he is the source of light. இந்த இடத்துல ஒரு source of light கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதுக்கு நிழல் விழாது. அது எதன் மேல ஒளியை கொடுக்குதோ அதுக்கு தான் நிழல் விடும். ஆண்டவர் மகிமையின் சூரியனாக இருக்கிறார், நீதியின் சூரியன் என்று மல்கியாவில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் உண்மையில உதிப்பார் என்று வாசிக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, there is no shadow of turning in him. அவரிடத்துல நிழல் இல்லை. பாருங்க, ரெய்னார்ட் போங்கே இடத்துல பல வருடங்களுக்கு முன்பாக வந்து ஒருவன் கேட்டானா, இத்தனை வருஷம் பழமையான ஒரு வேதத்தை தூக்கி கொண்டு பிரசங்கிக்கிறாயே என்று சொன்னார். You are preaching from a word or a book that is 2000+ years old. How do you think that it has got power? என்று சொன்னான். என்ன சொல்றது, ஒரு நாத்திகன் ஒரு டிவி இன்டர்வியூவில் இப்படி ரெய்னார்ட் போங்கே கேட்டான். அப்போ அவருடைய இருதயத்தில் ஆவியானவர் பேசினாராம். ஒரு சம்பவத்தை சொல்லும்படி சொன்னார். அப்போ தான் சொன்னாராம், நீ இன்னைக்கு வெளியே போகிற, வெளியில் போய் வெயிலில் நிற்கிற, நல்ல சம்மர் டைமில், have you ever said அந்த சம்மர் டைமில் எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, எனக்கு நல்ல ஒரு பிளாங்கெட் இருக்குது, இது 6000 10,000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சூரியனுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் என்று என்றைக்காவது நீ சொல்லுவாயான்னு கேட்டாராம். ரெய்னார்ட் போங்கே சொன்னார், 10,000 20,000 எத்தனை வருஷங்கள் ஆதியிலே தோன்றின அந்த சூரியனுக்கே அவ்வளவு வல்லமை இருக்குமே, ஆனால் அதை உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. தம்முடைய வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு,
அவர் நன்மையான ஒவ்வொன்றையும் தன்னுடைய ஜனத்துக்கு தருகிறார். அவர் ஒவ்வளவே எண்ணும் பொய் உரையாத தேவன். ஆண்டவர் கடைசியான ஒன்றை சொல்லும்படி விரும்புகிறேன். தேவன் ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில் நீ என்ன பண்ணுவாய்? சாகவே சாவாய். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். ரோமர் 6:23 வாசிக்கிறோம். அதுதான் தேவன் வைத்திருந்த பிரமாணம். ஆண்டவர் வைத்திருந்த பிரமாணம் அதுதான். ஆனா பாருங்க, ஆண்டவர் அதுல இருந்து மாறிட்டாரா? மாறல. அப்ப நான் செத்துருக்கணுமே, நான் பாவம் செய்யும் போதெல்லாம் செத்துருக்கணுமே, நான் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கும் போது நான் செத்துருக்கணுமே. அந்த பிரமாணம் உண்மையானா நீ கேட்பீங்க. பாருங்க, அதற்காக தான் பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தம்முடைய சொந்த குமாரனை நமக்காய் தந்தார். பிரமாணம் மாறவில்லை, அதை நிறைவேற்றும்படி இயேசு வந்தார். பிரமாணம் மாறல. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆண்டவர், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆண்டவர் இல்லை. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தாரோ அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஒரே ஒரு மாற்றம் தான், குறுக்கே ஒருவர் வந்து விட்டார். someone came in place of you. உங்களுக்கா எனக்கா என்னுடைய ஸ்தானத்தில் ஒருவர் வந்தார். அவர் தான் இயேசு. அவர் மாறிவிடவில்லை. ஹல்லேலூயா. கடைசியாய் ஒரு வசனம் பாருங்க, வேதாகமத்தில் மத்திய வசனம். இந்த வேதாகமத்தை 2ஆ பிரிச்சிங்கன்னா மத்திய வசனம் சங்கீதம் 118 இருக்குது. எடுத்து வாசிங்க பார்ப்போம். 8ஆம் வசனம். இதுதான் வேதத்தில் மத்திய வசனம். நீங்கள் 2ஆ பிரிச்சிங்கன்னா it will come to the center verse. 8 and 9. 8 வந்து முதல் பகுதியினுடைய கடைசி வசனம், 9 2வது பகுதியினுடைய முதல் வசனம். வாசிங்க 8, 9. நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம். பாருங்க, வேதத்தினுடைய மத்திய வசனம் இதுதான். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். முதல் பகுதியினுடைய கடைசி வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதனால. 2வது பகுதியினுடைய முதல் வசனம் சொல்கிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். சாதாரண மனுஷன் அவனை நம்பாத. ஒருவேளை மிகப்பெரிய பிரபுவா இருக்கலாம், அவனையும் நம்பாத. கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நாளும். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லு. நம்முடைய முழு நம்பிக்கையையும் கர்த்தர் பேரில் வைப்போம். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரர் நிர்மூலமாகவில்லை. அப்படி எழுப்பி நிற்கலாம். ஆண்டுடைய சமயத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசினார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரன் நிர்மூலமாகவில்லை. 3 காரியங்கள் எது மாறும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசினார். மனுஷன் மாறி போவான், இந்த உலகமும் அதில் உள்ள நிறைவும் மாறி போகும். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் பழசாயிடுயா. Everything will turn into old. Whatever you think that's high in your eyes, உன்னுடைய கண்களிலே மேன்மையாய் பெருமையாய் தோன்றுகிற யாவும் அழிந்து போகும். அதை ஒரு நாள் ஒரு வஸ்திரத்தை போல சுருட்டுவார், ஒரு சாவை போல சுருட்டி தூர வீசுவார். என் வீடு, என் நிலம் எல்லாம் ஒரு நாள் அக்கினிக்கு இடையாக போகிறதையா. நான் அவங்களை பயமுறுத்தும்படி சொல்லவில்லை. ஆவியானவர் இடத்துல அந்த வசனத்தை காண்பித்தபடி நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கேன். He will throw away everything. அழகும் வீண். Your beauty is passing. It will go away. அழகு வஞ்சனை உள்ளது என்று வேதம் சொல்லுது. It is vanity. It's vain. எல்லாம் மாறி போகிறதா இருக்கிறது. மாறாத ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. அவருடைய அன்பு மாறுகிறது இல்லை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறுகிறது இல்லை, அவருடைய கிருபை மாறுகிறது இல்லை, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை மாறுகிறது இல்லை, அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறுகிறது இல்லை. அவர்
நன்மை செய்கிற நல்ல ஈவுகளை கொடுக்கிறதிலிருந்து மாறுகிறதில்லை. அவர் இயேசுவையே உங்களுக்கு தந்திருப்பாரு. ஆனா that perfect gift இயேசுவே உங்களுக்கு தந்திருப்பாருன்னா மற்ற எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தராமல் இருப்பாரா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவரிடத்துல வேற்றுமை நிழல் இல்லை, அவரிடத்துல மாறுதல் இல்லை. There is no variance and there is no shadow. வாக்குரைத்தவரே நீ வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீ உண்மையுள்ளவரே, நீ உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீ மனிதன் அல்லவே, நீ மனிதன் அல்லவே. சொல்லுங்க. பொய் சொல்லவோ மனம் மாறவோ, மனம் மாறவோ நீ மனிதன் அல்லவே, மனிதன் அல்லவே. நீக்கும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். வாக்குரைத்தவரே, வாக்குரைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் கவனித்திருப்பீர்களே என்றால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் அவர் வாக்குத்தத்தத்தை மாற்றுவதில்லை. நம்முடைய வாழ்வின் பள்ளத்தாக்குகளோ நெருக்கடிகளோ இருளான சூழ்நிலைகளோ அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாற்றுவதில்லை. அவர் வாக்கு மாறாதவர். என்ன ஒரு அழகான ஒரு கர்த்தர் நம்மிடத்துல யாரை உற்சாகப்படுத்த அந்த வசனம் என்று தெரியல. ஆனால் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களை தளர பண்ணுகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில உண்டு. ஏன்னா மாம்ச பலவீனம் உள்ளது. ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியில கர்த்தர் நம்மோடு சொல்லி இருக்கிறார், நான் வாக்கு மாறாதவர். எல்லா விதத்திலும் என்றும் மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல how great it is that we trust and rely on an unchanging God in an ever changing world. சகலமும் மாறி போய்விட்டது, ஆனால் நம் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். பாருங்க, வசனத்தின் ஆராதனை ஆரம்பத்துல துவங்கும் பொழுது நான் சொன்னேன், அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது, ஒருபோதும் முடியாது. பாருங்க, அந்த குடும்பத்தோடு நான் டாலஸ்ல நான் பேசும் பொழுது நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள் சூழ்நிலைகளினாலே தேவனுடைய அன்பு குறைந்து போய்விட்டது என்று நினைக்காதீங்க. உங்கள் தலைக்கு மேலா இருக்கிற சகல காரியங்களும் அவர் பாதத்தின் கீழா இருக்கிறது. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு எப்படியா மாறி போகும்? அதனால இன்றைக்கு எனக்குள்ள வேற ஒரு ஆவி இருக்கிறது, நாளைக்கு வேறொரு ஆவி வந்து விட்டது என்று நினைக்காதீங்க. அவருடைய அன்பை பற்றிக் கொள்ளுங்கள்.
அவருடைய இரத்தத்தின் மீட்பை பற்றி கொள்ளுங்க. அது ஒரு நாள் மாறாதது என்று சொன்ன பாருங்க. ஆவியானவர் எவ்வளவு அழகாய் கோர்வையாய் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். தங்கள் வீடுகளை நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தங்களை தலங்களை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்களுடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் இல்லங்களுக்கு சூட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறார். ஆனால் அவரோ, நாம் இந்த உலகத்துல நிலையற்ற காரியங்களை நம்பி இருப்போம் என்றால், என்னுடைய லெகசி, நான் ஒரு பாரம்பரியத்தை விட்டு செல்ல வேண்டும், நான் ஒரு கோட்டையை கட்ட வேண்டும் என்பதல்ல. தெய்வ ராஜ்யத்தை கட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு ஒரு நாடு மாறாது. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல ஒரு ஆத்துமா இயேசுவை அறிய வேண்டிய தேவை இருந்தாலும் நம்முடைய பணி இன்னும் மிச்சம் இருக்கிறது. நம்முடைய பணி இன்னும் மிச்சம் இருக்கிறது. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களோடு நீர் பேசுனபடிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல நேரங்களில சாத்தான் எங்களுக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வருகிறான் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வருகிறான். நான் தேவ அன்பிலிருந்து விலகி விட்டேனோ, தேவனுடைய அன்பு குறைந்து விட்டதோ, அவர் என்னை சுற்றி அடைத்திருந்த வேலி போய்விட்டதோ, எவ்வளவோ சஞ்சலங்கள் எங்களுக்குள்ள. ஆனால் இன்று நீர் எங்களோடு சொல்லி இருக்கிறேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறேன். You have reminded us again, O Lord, that we serve an unchanging God, O Master. எங்க வாழ்க்கையில நாங்க எவ்வளவு தடுமாறினாலும், எவ்வளவு உயரத்தில் நின்றாலும், எவ்வளவு பாதாளத்தில் இருந்தாலும் என் கர்த்தர் மாறாதவர். எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர் ஆண்டவரே. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாள்ல மீண்டுமாய் எங்களை உற்சாகத்தின் ஆவியினால, அப்பா, வாக்குத்தத்தத்தின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எந்த ஆவிக்குரிய நிலையில நாங்க இருந்தாலும் எலியாவை போல ஆண்டவரே, உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறதற்கு எங்க காதுகள் பழக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய தீர்க்கதரிசி தான், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன் தான். ஆனால் தகப்பனே, குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனை காதுகளை கொண்டு கோஷித்து ஓட வைத்து உங்களுடைய மெல்லிய தென்றலில, மெல்லிய சத்தத்துல நீர் அவனோடு பேசினீர். எங்க வாழ்க்கையின் ஓட்டத்துல நாங்க எப்படி இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும்னு சொன்னீங்களே அப்பா, கேட்கிற ஒரு இருதயத்தை, கேட்கிற ஒரு செவிகளை எங்களுக்கு கொண்டு விருத்த சேதனம் பண்ணும் ஆண்டவரே. எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயத்தையும் ஆண்டவரே, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்களின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், சந்திக்கிறவர் நீராய் இருக்கிறீர். சம்பூரணமாய் பூரணமாய் எங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறீர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, தேவனுக்கு பிரியமான காரியம். உடைய குடும்பங்கள் எந்த நன்மையிலும் குறைவுபடாத படிக்கு உடைய நாமத்தினால மகிமைப்படுவார்களாக. இந்த நாளை உடைய கரத்துல நாங்கள் மீண்டும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திற்கு கடந்து சொல்லும் பொழுது தகப்பனே, உண்மை சுமந்து செல்லுகிற கழுதைகளாய் செல்லுகிறோம் என்கிற சிந்தை எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ ஆத்துமாக்களுமே அறியாது இருக்கிறாங்க. நாங்க உண்மை சுமந்து செல்ல, அதன் தாக்கத்தை எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உணர எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், வாக்கு மாறாத இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம்மை நடத்துகிறவராய், இயேசுவானவர் போதித்தவைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் நம்மோடு இருக்கிற அவருடைய வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஓம் மானிதாயம் மானேஸ்வரே ஆ